வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட யூனிட் 6 டாப்பிக்கில் 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கோட இந்திய பண்பாடுகளின் பேரரசுகளின் கொடை பார்த்துட்டு வரோம். ஸோ இது ரொம்ப பெரிய பாடமாக இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா எல்லா பேரரசுகள் பற்றியுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால ஸோ இன்னும் ஒரு 2 வீடியோவில் நம்ம இந்த லெசனை வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாண்டியர் கால பண்பாடு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பிற்கால பாண்டியர்கள் வந்து 12ஆம் நூற்றாண்டோட இறுதியில் அதுவும் யாருடைய தலைமையில் எழுச்சி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சடையவர்மன். ஸோ அவருடைய தலைமையில் தான் இந்த பாண்டியர்கள் எழுச்சி பெறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய இந்த பாண்டியர்கள் பற்றி அறியக்கூடிய சான்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கோப்பெருஞ்சிங்கனின் வயலூர் கல்வெட்டு. ஸோ கோப்பெருஞ்சிங்கனோட வயலூர் கல்வெட்டின் மூலமாக தான் நம்ம பிற்கால பாண்டியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இவங்களோட ஆட்சி முறையை பொறுத்தளவுக்கு மண்டலம், வளநாடு, ஊருன்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருக்காங்க. இது பற்றின சான்றுகள், அதாவது வளநாடுன்னு சொல்றாங்க இல்லையா, இது பற்றின சான்றுகள் வந்து மதுரோதய வளநாடு, ஸ்ரீவல்லப வளநாடு, பராந்தக வளநாடு, சுமிதரண வளநாடுன்னு சொல்லி இந்த மாதிரி வளநாடுகளை இவங்க பிரிச்சிருக்காங்க. ஓகேவா. அடுத்து மன்னனுக்கு ஆட்சியில உதவுறதுக்காக மகாமந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரவை வந்து வச்சிருந்திருக்காங்க பிற்கால பாண்டியர்கள். படைத்தலைவரை வந்து சேனாதிபதினு சொல்லியிருக்காங்க. எல்லா படைகளுக்குமே ஒரு பொதுவான தலைவர் இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து மகா சாமந்தன். ஓகேவா. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய ஆட்சி முறையை குறிக்குது. அடுத்து கண்காணிக்கிறதுக்காக, அதாவது அரண்மனைகளை கண்காணிக்கிறதுக்காக அகப்பரிவர முதலி, திருவாசல் முதலின்னு சொல்லி அந்த கண்காணிப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. வரி வசூல் செய்யறதுக்குன்னு சொல்லி அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து புறவு வரி திணைக்களத்து முகவெட்டி அப்படின்னு சொல்லி பேர்ல அவரை வந்து அழைச்சிருக்காங்க. தலைமை அதிகாரியா வந்து திணைக்கள நாயகம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. தலைமை அதிகாரிக்கு பேர் வந்து திணைக்கள நாயகம். வரி நிர்ணயம் செய்வோர் வந்து நாடு வகை செய்வோர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் வரி தண்டல் செய்த அதிகாரிக்கு பேரும் முதலின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய ஆட்சியில இருந்த அதிகாரிகள். படையை பொறுத்தளவுக்கு 4 படைகள் வச்சிருந்திருக்காங்க. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை. அவங்களுக்கு, அதாவது அரசருக்கு பயன்படும் உதவி செய்யறதுக்காக இந்த படைப்பிரிவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முனையெதிர் மோகர், தென்னவன் உதவிகள் அப்படிங்கிற படைப்பிரிவுகள் இருந்திருக்கு. படை பாசறையை கண்காணிக்கக்கூடிய அதிகாரி வந்து எப்படி அழைக்கப்பட்டிருக்காருன்னா ஆராய்ச்சி நாயகம் என்று அழைக்கப்பட்டிருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியம், ஆராய்ச்சி நாயகம். ஸோ நீதித்துறையை பொறுத்தளவு இவங்க எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மாசனம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அது மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து ஊராட்சி முறையை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரியான சபைகள் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் இருந்த பிரம்மதேய சபை இருந்திருக்கு. பிரம்மதேயம் அல்லாத ஊர்களில் இருந்த சபை இருந்திருக்கு. வணிகர்கள் வாழ்ந்த நகர சபை. ஸோ இந்த 3 சபையும் வந்து பிற்கால பாண்டியர்கள் காலத்துல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சபைகளை பத்தின குறிப்புகள் எல்லாமே மானூர் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அண்ட் இந்த சபை உறுப்பினர்கள் வந்து எந்த முறையில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா குடவோலை முறை. சமூக நிலையை பொறுத்தளவுக்கு அரசர், அந்தனர், வணிகர், வேளாளருங்கிற பிரிவுகள்ல மக்கள் வாழ்ந்திருக்காங்க. முதலாம் மாரவர்மனுடைய காலத்துல இந்த அந்தணர்களுக்குன்னு சொல்லி அக்ரஹாரங்கள்ங்கிற குடியிருப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா அவனிவேந்த சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகேவா. அந்தணர்களுக்கான அக்ரஹாரங்களுடைய பெயர். அப்புறம் முக்கியமான தொழிலா முத்து குளித்தல் தொழில் இருந்திருக்கு. கடல்ல மூழ்கி முத்து குளிச்சு அவங்க அதுல மூலமா வணிகம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வணிகர்கள் வாழ்ந்த பகுதிகளை வந்து 2ஆ சொல்றாங்க. நானா தேசிக பெருந்தெரு அப்படின்னு சொல்றாங்க, ஐநூற்றுவர் பெருந்தெரு அப்படின்னு சொல்லி பேர்கள்ல அழைச்சிருக்காங்க. முத்து குளித்தல் மட்டும் இல்லாம வேளாண் தொழிலுமே செஞ்சிருக்காங்க. வேளாண் தொழில் செஞ்சவங்களுக்கு பேர் வந்து பூமி புத்திரர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து இந்த நிலக்கிழார்களும் வேளார்களும் இணைஞ்சு ஒரு பிரிவு இருந்திருக்காங்க. அந்த பிரிவு வந்து சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படிங்கிற பிரிவு. அப்புறம் ஏர் உழவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மேலி செல்வம் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம். ஸோ
பிற்கால பாண்டியர்கள் காலத்துல ஏர் உழுபவர்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா மேலி செல்வம். அது மட்டும் இல்லாம 18 வகையான தொழில்களை செய்பவர்களுக்கு பேர் வந்து ரதக்காரர்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சமூக நிலையை, பிற்கால சோழர்களுடைய சமூக நிலையை பற்றி எந்தெந்த அயல்நாட்டு பயணிகள் தங்களோட குறிப்புகளை சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கோ போலோவும் வாசப் அப்படிங்கிற அயல்நாட்டு பயணிகள். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாண்டிய நாட்டு மக்கள் வந்து பசுக்களை தெய்வமா வணங்கியிருக்காங்க, வீட்டை சுத்தமா வச்சிருப்பாங்க, தரையை சாணத்தால மொழிகிருப்பாங்க, உயர்வு தாழ்வு இன்றி எல்லாருமே தரையில அமர்ந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது சாதாரண மக்கள் எளிமையான உடை அணிஞ்சிருக்காங்க, அரச குடும்பத்துல இருக்கவங்க ஆடம்பரமா இருந்திருக்காங்க, அப்புறம் குளிச்சுட்டு தான் காலையில உணவு சாப்பிடுவாங்க, இது அவங்களுக்குரிய பழக்கமாக இருந்திருக்கு. மது அருந்துதல பெரிய குற்றமா வந்து அவங்க கருதியிருக்காங்க, அதனால அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கூட கேட்க மாட்டாங்களாம், புறக்கணிச்சிருவாங்களாம். பெண்கள் வந்து உயர்ந்த நிலையில தான் இருந்திருக்காங்க. அரச குல பெண்கள் வந்து நிலங்கள்லாம் கொடுத்துருக்காங்க கோயில்களுக்கு. மார்கழி மாசம் காலையில வந்து கோலம்லாம் போட்டிருக்காங்க. பெண் வீட்டார் வந்து வரதட்சணை கொடுத்து திருமணம் செஞ்சிருக்காங்க. இது வந்து பாண்டியர் காலத்திலேயே இருந்திருக்கு. பெண்கள் கோயில்ல தங்கி இறைப்பணி செஞ்சிருக்காங்க. தன்னுடைய 13 வயது ஆண்மகன் கூட தன்னோட உழைப்புல தன்னோட தாய்க்கு வந்து உணவளிச்சிருக்கான், தந்தை உழைப்பில் அவன் வாழவில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மார்க்கோ போலோவும் வாசிப்பு அவர்களுடைய பயண குறிப்பின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கல்வி. இவங்க காலத்துல வேத பாடசாலைகள்லாம் இருந்திருக்கு. அங்க பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு பட்ட விருத்தி அப்படின்னு சொல்லி பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாலபோகம்னு சொல்லி அந்த ஆசிரியர்களுக்கு மானியமும் வழங்கியிருக்காங்க. அந்தணர்கள் நடத்திய பாடசாலைகளை வந்து கடிகை, வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பிற்கால பாண்டியர் காலத்தில் உள்ள கல்வி முறைகள். நூலகங்கள் இருந்திருக்கு, அதுக்கு பேரு சரஸ்வதி பண்டாரங்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கு. பொருளாதார நிலையை பொறுத்தளவுக்கு நெசவு தொழில் வந்து சிறப்பா நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சு வண்ணத்தார் என்ற இஸ்லாமிய வணிக குழுவினர் வந்து நாகப்பட்டினத்துல தங்கி வாணிகம் செஞ்சிருக்காங்க, அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அரேபிய நாட்டில இருந்து குதிரைகளை இறக்குமதி செஞ்சிருக்காங்க இந்த அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிற பிரிவினர். இவங்க மூலமா தான் குதிரை வியாபாரம்ங்கிறது சிறப்பா நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத இந்த மார்க்கோ போலோ அண்ட் வாசாப் இவங்களுடைய பயண குறிப்பு, அதாவது குறிப்பு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கிய வருவாயா இருந்தது நிலவரி தான். 6ல் 1 பங்கை வந்து வரியா வந்து கொடுத்துருக்காங்க. இளஞ்சினை பேரு, உழுதுகுடி, பாடிக்காவல், தட்டார பாட்டம், இடைவெளி, பொன்வரி, தரிக்கிரை, செக்கிரைன்னு சொல்லி வரிகளுக்கு பேர் வச்சு வசூல் செஞ்சிருக்காங்க. இந்த 5 வண்ணத்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வகையான வண்ண பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய இஸ்லாமிய வணிகர்கள். அதனாலதான் அவர்களுக்கு பேர் வந்து 5 வண்ணத்தார், 5 வண்ணத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தீதாண்டதானபுரம் இந்த ஊரு, சோழ நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் இந்த இடங்களில் எல்லாம் தங்கி வாணிகம் செஞ்சிருக்காங்க. அதாவது நிலங்களை அளக்கிறதுக்கு குடித்தாங்கி, அருள்நீதி, ஊர்கோல் இந்த மாதிரியான அளவுகோல் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க பாண்டியர்கள் காலத்துல. அது மட்டும் இல்லாம நாணயங்கள், புதுக்கலிகை பணம், அன்றாட நற்புதுக்காசு, தனப்பாலன் குளிகை இந்த மாதிரியான நாணயங்களை வாணிகத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து மாரவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து சீன அரசன் குப்லாய் கானோட நட்புறவு கொண்டிருந்திருக்காரு. இதனால கிபி 1281 ஒரு தூதுக்குழுவை சீனாவுக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. சமயத்தை பொறுத்தளவுக்கு சைவம் வைணவம் வந்து மக்களால பின்பற்றப்பட்டிருக்கு. இந்த காலத்துலதான் மெய்கண்ட தேவர் வந்து சிவஞான போதம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த துறவிகள் இருந்திருக்காங்க இல்லையா, அந்த துறவிகள் வந்து எங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மடத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேவ சந்தான மடம், பட்டவீர சந்தான மடம், திருவாரூர் மடம், பிட்சா மடம்,
மதுரை மடம், அழகிய நாயக சந்தான மடம் நெல்லையில் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே துறவிகள் இருந்திருக்காங்க. அடுத்து சுந்தரபாண்டியன் இருக்கா இல்லையா, இவர் வந்து வைணவ சமயத்தை ஆதரிச்சிருக்காரு. சுந்தரபாண்டியன் கோயில் திருப்பணிகளை விளக்கும் வகையில் கோயில் ஒழுகு என்ற நூலும் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ கோயில் திருப்பணிகளை விளக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயில் ஒழுகு அப்படிங்கிற நூல். அடுத்து திருவைகுண்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து பெருமாள் கோயிலையும் இந்த சுந்தரபாண்டியன் அவர்கள் கட்டியிருக்காரு. இதுல வந்து பொன்னாலான கலசத்தை வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோயிலுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு பொன்னாலான கலசத்தை. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன். அடுத்து தர்மகீர்த்தி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிற்கால சோழர் காலத்தில் வந்த பௌத்த சமய அறிஞர் தர்மகீர்த்தி. கட்டடக்கலை. ஸோ கட்டடக்கலையை பொறுத்தளவுக்கு நிறைய கோயில்கள் கட்டியிருக்காங்க. அதில் மெயின் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், தென்காசி அழகர் கோயில், இது எல்லாமே வந்து குலசேகர பாண்டியன் காலத்தில் தான் சிறப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில அர்த்த மண்டபம், மணி மண்டபம், சன்னதி, முன்கோபுரம் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. சிற்பக்கலையை பொறுத்த அளவுக்கு இவங்களுடைய சிற்பங்கள் எல்லாமே எங்கே இருக்குன்னு பாருங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கு. அதுவும் சோமாஸ்கந்தர், திருமால் துர்க்கை, அப்புறம் கணபதி இவங்களுடைய சிற்பமும், நரசிம்மர், வராக, நடராஜர் இவங்களுடைய சிற்பமும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கு. வார்ப்பு கலைனா உலோகங்களை வச்சு வடிவமைக்கக்கூடியது. ஸோ உற்சவ மூர்த்திகள் மற்றும் ஆழ்வார்கள், நாயன்மார்களின் செப்பு படிமங்கள், சிதம்பரம் நடராசரின் சிலை, இது எல்லாமே வார்ப்பு கலை வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. நடனக்கலையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் மற்றும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள நடராஜரோட சதுர தாண்டவ திருக்கோலம்ங்கிற நடனக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு. அதுதான் வந்து இது சதுர தாண்ட திருக்கோலம்ங்கிறது. இந்த நடராஜர் ஆடுற மாதிரி இருக்கு இல்லையா, இதன் மூலமா நடனக்கலைங்கிறது சிறப்பாக இருந்திருக்குங்கிறத சொல்றாங்க. இசைக்கலையில ஜென்ரலாக தான் சொல்லியிருப்பாங்க. நாடக கலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடக அரங்கம் வந்து அமைச்சிருக்காங்க. அழகிய பாண்டியனின் கூடம் அப்படிங்கிறதான் இந்த நடன கூடம், நாடக அரங்கம். ஓகேவா. ஸோ நாடகத்தில் நடிப்போருக்கு வந்து கூத்துக்காணி அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருக்காங்க. ஆடல் மகளிருக்கு வந்து தலைக்கோள்ங்கிற பட்டம் வழங்கியிருக்காங்க. கூத்து வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி கூத்து, வினோத கூத்துன்னு இரு வகையான கூத்து இருந்திருக்கு பாண்டியர்கள் காலத்தில் அப்படிங்கிறத ஆத்தூர் கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய கொடை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றி கன்சல்டேட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சுல்தானியர்கள், டெல்லி சுல்தானியர்கள் அப்படிங்கிறவங்களுடைய பண்பாடு பார்க்க போகிறோம். ஸோ டெல்லி சுல்தானியர்கள் பார்த்தீங்கன்னா கிபி 1206 1526 வரைக்கும் 5 மரபினராக ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ இவங்க சுல்தான் அப்படின்னு சொல்லி பட்டப்பெயர் வச்சுக்கோங்க. சுல்தான்னா என்னன்னா முஸ்லிம் ஆட்சியாளர்கள் சூட்டிக்கொண்ட ஒரு பட்டப்பெயர் தான். இவர்கள் பெயரளவுக்கு கலிஃபாவிற்கு கட்டுப்பட்ட அரசர்களாக வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்களை பற்றின சான்றுகள் பார்த்தீங்கன்னா அல் பெருனி எழுதிய தாரிக் உல் ஹிந்த் அப்படிங்கிற புத்தகம், அப்புறம் ஹாசன் நிசாமி எழுதிய தாஜுல் மாசிருங்கிற புக்கு, மின்ஹஜ் சிராஜுஸ் எழுதிய தபஹத் இ நாசிரி அப்படிங்கிற புக்கு, அப்புறம் அமிர்த குருஸ் எழுதிய துக்லக் நாமா, இது எல்லாமே வந்து டெல்லி சுல்தானியர்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சான்றுகளாக இருக்குது. ரொம்ப முக்கியமான நூல்கள். யார் யார் என்னென்ன எழுதியிருக்காங்க. அமீர் குஷ்ரு எழுதியது துக்லக் நாமா, அல் பெருனி எழுதியது தாரிக் உல் ஹிந்த். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எபின் பதுதாவோட பயணக்குறிப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அப்துல் ரசாக் அவங்களுடைய பயணக்குறிப்பு மூலமாக எப்படி வந்து சுல்தானியர்கள் தென்னிந்தியாவில் வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கோ போலோ, நிக்கோலோ கோண்டி, பர்போசா, ஃபயஸ் இவங்களுடைய குறிப்புகள் மூலமாகவும் டெல்லி சுல்தானியர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கூடல் நகர்னு சொல்லி மதுரையை சொன்னாங்க இல்லையா, அது வந்து எந்த செப்பேட்டில் இருக்குன்னா சிவகாசி செப்பேடு வந்து புகழுது. ஓகேவா. தமிழ் கூடல் நகர்னு மதுரையை புகழக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி செப்பேடு. ஆட்சி முறை பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரமுமே மைய அரசிட்ட தான் இருந்திருக்கு. அந்த அரசோட தலைவராக சுல்தான் இருந்திருக்காரு. ஆட்சி பிரிவுகளை பொறுத்தளவுக்கும் இக்தா அப்படிங்கிறதான் இவங்களுடைய முக்கிய பிரிவாக இருந்திருக்கு. இக்தா வந்து ஷிக்குகளாக, அதாவது மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஷிக்குகளோட தலைவர் வந்து ஷிக்தார். அந்த
சிக்குகளுக்கு அடுத்த பிரிவு வந்து வட்டம், பர்ஹானான்னு சொல்லியிருக்காங்க. பர்ஹானாவை திருப்பி வந்து கிராமமா மாத்திருக்காங்க, கிராமங்களா பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஆட்சி பிரிவுகள். ஸோ அமைச்சர்கள், ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள்லாம் இருந்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தோன்னா நைப் சுல்தான். இவங்க வந்து சுல்தானுக்கு அடுத்த லெவல்ல இருப்பாங்க, எல்லா உரிமையுமே இவங்களுக்கு இருக்கும். நைப் சுல்தான் அப்படின்னா. வாசீர்னா நிதி அமைச்சர். அரிஸ் இ மாமலிக், இவர் வந்து தலைமை தளபதியா இருந்திருக்காரு. திவான் இன்சா, திவான் இன்சாங்கிற பதவி வந்து செய்தி மற்றும் ஆவண காப்பகம். திவானி ரிசாலத் அப்படின்னா சமயத்துறை. தலைமை ஹாசி அப்படின்னா நீதித்துறை தலைவர். ஃபாரித் ஐ முமலிக் அப்படின்னா உளவுத்துறை. ஸோ இந்த எந்தெந்த துறைக்கான அமைச்சர்கள் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நிறைய அதிகாரிகள் இருந்திருக்காங்க, அதில் மெயினான அதிகாரிகள் மட்டும் சொல்லியிருக்காங்க. சமுதாயத்தை பொறுத்த அளவுக்கு முகமது கோரியோடு வந்த துருக்கியர்கள் வந்து இந்த டைம் வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறமா குதுப்தீன் ஐபக்கோட படையெடுப்பின் போதும் நிறைய துருக்கியர்கள் வந்திருக்காங்க. துருக்கியர்கள், குர்தியார், சோராசனர்கள், ஹில்ஜிகள், இவங்க எல்லாமே இந்தியாவில் வந்து தங்கியிருக்காங்க. அதே மாதிரி மங்கோலிய படையெடுப்பின் போதும் நிறைய பேர் இந்தியாவில் வந்து தங்கி ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்போ வந்தவங்க வந்து இஸ்லாமுக்கு மதமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து புதிய முஸ்லீம்கள் என்றும் பார்ஷியர் என்றும் அழைக்கப்பட்டிருக்காங்க. கிபி 13ஆம் நூற்றாண்டுல 3 வகையான ஆட்சி வகுப்பை சேர்ந்த பிரபுகள் இருந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்கள், மாலிக்குகள், அமீர்கள். பெண்களின் நிலை. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கல்வி கற்றிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து பர்தா முறையை பின்பற்றிருக்காங்க. மெயின் வந்து ஃபர்தா முறையை பின்பற்றிருக்காங்க. பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய சுல்தான்களோட ஆட்சி காலத்தில் நிலத்தை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இக்தா. இக்தானா வந்து அதிகாரிகளுக்கு ஊதியத்துக்கு பதிலாக கொடுக்கக்கூடிய நிலம். இதெல்லாம் வந்து பொறுத்துக்களை கேட்கலாம், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்தானா அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த நிலத்தை கொடுப்பாங்களாம். காலிசா, காலிசாங்கிறது அரச நிலங்கள். இதெல்லாமே மைய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கும். காலிசாங்கிறது மரபு வழி ஜமீன்தார் நிலங்கள்ங்கிறது சுல்தான்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள். இனாம், இனாம்னா சமய அறக்கட்டளைகளுக்கு வழங்கக்கூடியது. ஸோ அதான் இனாம்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே அவங்களுடைய 4 வகையான பிரிவுகள். அடுத்து அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்த அங்காடி சீர்திருத்தம். ஓகேவா? ஸோ அலாவுதீன் கில்ஜி தான் அங்காடி சீர்திருத்த முறையை அறிமுகப்படுத்தினாரு. ஸோ பொருட்களை நியாயமாக விற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த அங்காடிகளை நிர்வகித்தவர் வந்து ஷஹானா இ மண்டி அப்படிங்கிறவர். அது மட்டும் இல்லாமல் முகமது பின் துக்ளக் வந்து நிலவரியை அதிகமாக உயர்த்தியிருக்காரு. ஸோ அதிகமாக உயர்த்தினது வந்து துக்ளக். ஃபெரோஸ் துக்ளக் வந்து நீர்ப்பாசன வசதிகளெல்லாம் பெருக்கி விவசாயத்தோட வளர்ச்சிக்கு முயற்சி செஞ்சுருக்காரு. அடுத்து தொழில் பொறுத்தளவுக்கு வேளாண்மை தான் முக்கிய தொழிலாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேறு தொழில்கள் நெசவு, சாயம் தோய்த்தல், காலிக்கோ அச்சிடுதல், துணி சார்ந்த தொழில், செம்பு, பித்தளை, இரும்பு, உலோகம் சார்ந்த தொழில்கள்லாம் இருந்திருக்கு. பட் மெயின் வந்து வேளாண்மை தான். அப்புறம் இவங்களுடைய வாணிகம் பார்க்க போகிறோம். உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி வாணிகம் செஞ்சுருக்காங்க. ஆக்ராங்கிற இடம் தான் வந்து முக்கிய வர்த்தக மையமாக இருந்திருக்கு. வெளிநாட்டு வாணிகம் எல்லாமே வந்து வடமேற்கு கணவாய்கள் மூலமாக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாகூர், முல்தான் இந்த இடங்களும் வாணிக மையங்களாக இருந்திருக்கு. இவங்க என்னென்னலாம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்கன்னா காஷ்மீர்ல இருந்து குங்குமப்பூ, சால்வை, காஷ்மீரோட சால் இருக்குல்ல அது, ஆக்ராவிலிருந்து நீலச்சாயம், இது எல்லாத்தையுமே ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலாவுதீன் கில்ஜி விவசாய வர்த்தக கொள்கை மூலமாக விவசாயத்தையும் வர்த்தகத்தையும் நவீனமயமாக்குனதுனால சந்தை பொருளாதாரத்தை உருவாக்கியிருக்காரு. யாரு? அலாவுதீன் கில்ஜி. சமய பொறுத்தளவுக்கு இவங்க எல்லாருமே வந்து இஸ்லாமிய சமயத்தின் தாக்கம் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்துக்கள் மீது ஜெசியா அப்படின்னு சொல்லக்கூடிய சமய வரியை விதிச்சிருக்காங்க. இதனால் இந்துக்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஃபெரோஸ் துக்ளக், சிக்கந்தர் லோடி இவங்க எல்லாமே வந்து மத மாற்றத்தை ஊக்குவிச்சிருக்காங்க. அடுத்து இலக்கியம். ஸோ இலக்கியத்தில் மெயினாக தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல. அடுத்து அமீர் குஷ்ரு அவர்கள். ஸோ இவர் என்னென்ன நூல்கள் இயற்றியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபுல் ஹாசன் யாமினித்.
யாமனித் குஷ்ரு அப்படிங்கிறதான் இவருடைய இயற்பெயர். அதை தான் வந்து அமீர் குஷ்ருன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ இவர் வந்து பாரசீக மொழி கவிஞராக இருந்திருக்காரு. அலாவுதீன் கில்ஜி பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாரிக்-இ-அலாய். அலாவுதீன் கில்ஜியோட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாரிக்-இ-அலாய். இதை எழுதினவர் வந்து அமீர் குஷ்ரு அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பாரசீக மொழி கவிதையான கசல் அப்படிங்கிற புதிய இசை தோன்றுவதற்கும் வழிகொலியது. இவர் எழுதின பாரசீக மொழி கவிதை, அதனால ஹசல்ங்கிற புதிய இசை தொடங்குறதுக்கு உதவுச்சு. அடுத்து இபின் பதுதா. ஸோ இபின் பதுதாவோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபு அப்துல்லா முகமது இபின் பதுதா அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து முகமது பின் துக்ளக்குடைய காலத்தில் தான் இந்தியாவுக்கே வர்றாரு. இவருடைய பயண குறிப்புகளுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஹீலா என்பது. இபின் பதுதாவுடைய பயண குறிப்பு வந்து ரஹீலா. அடுத்து கலை, கட்டடக்கலையை பொறுத்த அளவுக்கு இவங்களுடைய கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஹூசன் சொல்லி குறிப்பிடுறாங்க. டெல்லி சுல்தானிய கலை கட்டடக்கலை என்று பெர்ஹூசன் குறிப்பிடுறாரு. இவங்களுக்குன்னு ஒரு தனியான கட்டடக்கலை வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய துருக்கியர்கள் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தியிருக்காரு. இந்திய கைவினர்களையும் தச்சர்களையும் பயன்படுத்தி தான் இவங்களுடைய கட்டடக்கலையை செஞ்சுருக்காங்க. அடுத்து இவங்களுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தூணு, உயர் மாடி, மலர் வேலைப்பாடுகள்லாம் இவங்க டைப்பில் வந்து செஞ்சுருக்காங்க. முகடு உயரமாக இருக்கும், சமமான அளவில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. பிரம்மாண்ட வளைவுகள், ஆர்ச்சு வந்து இவங்களுடைய கலைநுட்பத்தோடு இருக்குது. கட்டடக்கலையில் மெயினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க கட்டடக்கலையின் மூலமாக, சுல்தானியர்களோட கட்டடக்கலையின் மூலமாக உருவானதான் குதுப் மினார் அப்படிங்கிறது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பள்ளி வாயில்களின் தொழுகைக்கு கூவி அழைப்பதற்காக முயாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழுகைக்கு அழைக்கக்கூடியவருக்கு பேர் வந்து முயாசின் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இவர் வந்து இந்த மாதிரி உயர்ந்த கோபுரங்கள்ல இருந்து தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பாராம். இந்த உயர்ந்த கோபுரங்கள் தான் மினார் என்று அழைக்கப்படுது. அதனாலதான் இது குதுப் மினார்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த குதுப் மினார் வந்து குதுப்தீன் ஐபக்கால் கட்ட தொடங்கப்பட்டு இல்துமிஸ் காலத்துல தான் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. ஓகேப்பா? குதுப் மினாரை கட்டினது வந்து ஆரம்பிச்சது வந்து ஐபக், குதுப்தீன் ஐபக். ஆனால் கட்டி முடிச்சது வந்து இல்துமிஸ். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 232 அடி உயரமாக இருக்கும். சிவந்த மண் கற்களால், இந்த படத்தை பார்த்தாலே தெரியும், ரெட் கலரில் இருக்க மண் கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இதில் வந்து குரானோட வசனங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக 1993 வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்து அலாய் தர்வாசா அப்படிங்கிறவங்க, அதாவது அலாவுதீன் கில்ஜி காலத்தில் கட்டப்பட்டது இந்த அலாய் தர்வாசாங்கிறது. இது செல்சக் துர்க்கியர் இவங்களுடைய கலைப்பானையில் அமைஞ்சிருக்கும். இதான் வந்து அலாய் தர்வாசா அப்படிங்கிற கட்டிடம். ஸோ முகமது பின் துக்ளக்கிற்கு பின்னாடி வந்த ஃபெரோஸ் துக்ளக், இவர் வந்து கட்டட பிரியர். இவருக்கு கட்டட பிரியர், கட்டட கலைவேந்தர்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நுட்பமா இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக. இவருடைய காலத்துல 1200 மலர் வனங்கள் டில்லியை சுத்தியே அமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளவர் கார்டன் பாங்களே, அந்த மாதிரி மலர் வனங்களை இவருடைய காலத்து முகமது பின் துக்ளக் பின்னாடி வந்த ஃபெரோஸ் துக்ளக் இவருடைய காலத்துல வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இவர் ஒரு பூங்கா பிரியர்னு சொல்றாங்க. அதனாலதான் பூங்காவா அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீர்ப்பாசனத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் ஃபெரோஸ் துக்ளக். ஃபெரோஸ் துக்ளக் வந்து ஒரு நகரையே அமைச்சிருக்காரு. அதுக்கு பேர் வந்து ஃபிரோஷாபாத்னு சொல்றாங்க. ஸோ இந்த நகருக்குள்ள ஃபிரோஷா கோட்லா என்னும் அரண்மனை கோட்டை வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சு டெல்லி சுல்தானியர்கள். இவங்களுடைய பங்களிப்பு மட்டும் என்னன்னு பார்த்துடலாம். இந்தோ அரேபிய சங்கீத கலைகள் சேர்ந்து தான் இந்துஸ்தானி அப்படிங்கிற ஒரு சங்கீத வடிவமே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிஸ்ங்கிற ஒரு புதிய வகை மெல்லிசையும் உருவாக்கப்பட்டிருக்கு இவர்களுடைய காலத்தில். அண்ட் இந்த ஃபிரோஸ் துக்ளக் ஆட்சி காலத்தில் வந்து ராகதர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இசை நூல் வந்து பாரசீக மொழியில மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ராகதர்பன். அடுத்து அலாவுதீன் கில்ஜியோட காலத்துல வந்து சக்ராங்கிற ஒரு பட்டியல் முறையும் தாக் என்ற குதிரைகளுக்கு சூடு போடும் முறையும் இருந்திருக்கு. ஸோ குதிரைகளுக்கு சூடு போடும் முறைக்கு பேரு தாக். அதுக்கு அதாவது அரச விலங்குகள்னு தெரியணுங்கிறதுக்காக இந்த சூடு போட்டிருக்காங்க.
முகமது பின் துக்ளக் ஏற்படுத்திய துறை தான் திவானி கோஹி அப்படிங்கிற துறை. டெல்லியில் உள்ள ஃபிரோஷா கோட்லா மைதானம், அப்புறம் ஆக்ரா நகரம், அப்புறம் பூங்காக்கள் எல்லாமே உங்களுடைய காலத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்து ஃபிரோஸ் துக்ளக் காலத்தில் அனாதை மற்றும் கைம்பெண்களுக்கு நலவாழ்வுத்துறை உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் திவானி ஹைரத். டெல்லி சுல்தானியர்களோட ஆட்சி காலத்துல பெண் அரசாள்வது அப்படிங்கிறது இருந்திருக்கு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரசியா சுல்தானா தான் அவங்க. ஸோ இதோட டெல்லி சுல்தானியர்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து விஜயநகர பாமினி பேரரசு வரும். ஸோ அதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே ரொம்ப முக்கியமான டாபிக். இது எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துருப்போம். அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே லெசனாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.